நம்ம ஆர்ஜிஆர் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 650 2026க்கு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நம்ம உங்களுக்கு சொல்லணும். இதில் இண்டிவிஜுவல் சாப்டர் வைஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் இதில் எப்படி நம்ம வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றது ஏற்கனவே பயாலஜி பார்த்தோம். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். எப்படி 140லேருந்து 160 மார்க்கு ஃபிசிக்ஸில் அடித்து தூக்குறது, அதுக்கான ப்ராசஸ் நம்ம பண்ணணும். எப்படி பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ், ஃபோர்த் பேஸ் அப்படின்னு நம்ம பிரித்து எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 650 2026ல எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான வீடியோ 2026ல். ஓகே, வீடியோக்கு போலாமா? நான் உங்களுக்கு கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். 2026 நீட் தேர்வு எழுதி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு ஆசையா இருக்கா? அதுவும் நான் வந்து எனக்கு கவர்மெண்ட்லாம் வேணாம் சார், பிரைவேட் காலேஜஸ்லாம் கவர்மெண்ட் சீட்லாம் வேண்டாம், எனக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சா போதும், அது என்னவா இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருந்தாலும் பரவாயில்ல, டீம்டு யூனிவர்சிட்டி இருந்தாலும் பரவாயில்ல, அப்ராட்ல போய் நான் படிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் 2026ல நான் குவாலிஃபை பண்ணியே ஆகணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமி ரெடியா இருக்கோங்க. 35 நாள் கிளாஸ். இப்போ கரண்ட் +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் 35 நாள் ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் கழிச்சு ஆன்லைன்ல அட்டன் பண்ணீங்கன்னா வெறும் நாங்க வந்து என்ன பண்ண போறோம், ஒரே ஒரு சப்ஜெக்டா கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். அந்த சப்ஜெக்டை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலமா அதுல டெஸ்ட் கொடுத்து உங்களை வந்து கம்ப்ளீட்டா தரவு பண்ணி ஒவ்வொரு டாபிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் ஒரு கிளாரிட்டி கொடுத்து எக்ஸாம் எழுத வைக்க போறோம். உங்களை வந்து என்ன பண்ண போறோம், குவாலிஃபை பண்ண வைக்கிறோம். இந்த கேரண்டி நாங்க கொடுக்குறோம். உங்களுக்கு ஐடியா இருந்தா இமிடியேட்டா ஜாயின் பண்ணுங்க. எல்லாம் ஓகே தான், இமிடியேட்டா வந்து ஜாயின் பண்ண படம் பிடிங்கிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு குவாலிஃபை ஆகலன்னா உங்களுக்கு 100% நீங்க கட்டக்கூடிய பணத்தை ரிட்டர்ன் பண்றோங்க. அப்புறம் என்ன, இதுல என்ன இருக்கு, டீல் ஓகேவா? டீலுக்கு ரெடியா? நான் உங்களை குவாலிஃபை பண்ண வைக்கிறேன், ஃபீஸ் கட்டுறீங்க. குவாலிஃபை பண்ண வைக்கலன்னா உங்க ஃபீஸை நான் திருப்பி கொடுக்குறேன். ஓகே, நான் ரெடி. நீங்க ரெடியா? கால் பண்ணுங்க 9176552121 இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் கம்ப்ளீட் டீடைல் கொடுக்கும். நம்ம இந்த டார்கெட் 650ல பிசிக்ஸோட பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒய் பிசிக்ஸ் டிசைட் 650 இன் நீட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, பிசிக்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அனதர் சப்ஜெக்ட், இட் இஸ் த ரேங்க் டிஃபரன்ஷியேட்டர். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் சீட் அடிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸில் 100 to 120 மார்க்ஸ் எடுத்தவங்களாம் இருப்பாங்க. அவங்க தான் கவர்மெண்ட் சீட் வந்து ஒவ்வொரு வருஷமும் அடிக்காது. ரைட்டா? புரியுது இல்ல? அப்போ கவர்மெண்ட் சீட் வேணும்னா என்ன பண்ணும்? Physics is very very important to concentrate. The strategic reality அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா physics is equal to 180 marks. 25% of NEET ஓட physics, chemistry, biology வரப்ப biology 50%, physics வந்து 25% மார்க், தென் வந்து பார்த்தீங்கன்னா chemistry 25%. அப்போ இந்த physicsல சேம் வெயிட்டேஜ் as chemistry பட் ஹையர் எரர் பெனால்ட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிசிக்ஸ். 60 to 70% கொஸ்டின்ஸ் ஆர் நியூமெரிக்கல் இருக்கும். இந்த பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் தியரி வந்து ரொம்ப கம்மி, பட் நியூமெரிக்கல் தான் வந்து ஜாஸ்தி. கெஸ்ஸிங் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் இம்பாக்டை கொடுத்துரும். அதனால நியூமெரிக்கலுக்கு கெஸ் பண்ணி அடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுக்கு மைனஸ்ல மார்க் போயிடும். இப்போ 140 to 160 மார்க்ஸ் இன் பிசிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 650 வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓவரால் ஸ்கோர் வந்து பாசிபிள் வரும். அப்போ குறைஞ்சது நான் 140லேருந்து 160 மார்க் எடுக்கணும். அப்போ 140லேருந்து 160 எடுக்கணும் அப்படின்னா யூ டோன்ட் நீட் 180 நம்மளுக்கு வந்து 650ல போகணும்னா இதை எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். திஸ் பிரசன்டேஷன் brings physics into a systematic 4-phase precision plan used by the toppers. டாப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான பிளான் தான் உங்ககிட்ட இன்னைக்கு நம்ம பிசிக்ஸ்ல எப்படி 140 to 160 எடுக்க போறோம் அப்படின்றத நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். ரைட்டா? இப்ப பிசிக்ஸ் இஸ் எ பேட்டர்ன் கேம், நாட் எ மெமரி கேம். பிசிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பேட்டர்னை பிடிச்சாங்க விஷயம் அடிச்சிருவாங்க. அப்ப இந்த பேட்டர்ன் பிடிக்கிறதுக்கு சில விஷயங்களை சிஸ்டமேட்டிக்கா நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதை தான் நம்ம இப்ப பார்க்கலாம். பிசிக்ஸ் ரிப்பீட்ஸ் ப்ராப்ளம் பேட்டர்ன், நாட் ரேண்டம் கொஸ்டின்ஸ். ரைட்டா? அதனால சேம் மாடல் அப்பியர் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமும் நீங்க கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா என்ன மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி வேல்யூஸ் அண்ட் வேர்டிங்ஸ் சேஞ்ச் வந்து மாறுது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஒரு 10 வருஷம் கொஸ்டின்ஸ் அப்படி போட்டு பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, கரெக்டா பேட்டர்னை பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அடிச்சிருவோம். பட் இதை தான் வந்து நிறைய பேர் பண்றது இல்லையே தவிர பிசிக்ஸ் வந்து கஷ்டமே கிடையாது. ரைட்டா? பேட்டர்ன் மாஸ்டர் இஸ் ஈக்குவல் டு இன்ஸ்டன்ட் சால்விங். அப்படி அடிச்சுட்டு போயிடலாம். பேட்டர்னை பிடிச்சிங்கன்னா அப்படி அடிச்சுட்டு போயிடலாம். ரைட்டா? ஸ்ட்ராட்டஜிக் ரியாலிட்டி மாஸ்டர் 40 கோர் ஃபார்முலா வந்து என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். டீப்லி அண்டர்ஸ்டாண்ட் 20 ஐ வெயிட்டேஜ் சாப்டர். ஐ வெயிட்டேஜ் சாப்டர் என்னன்றதை நான் சொல்றேன். ரைட்டா? அதை நோட் பண்ணிக்கிடுங்க. சால்வ் 500 plus focused numericals. இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கும். எதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கோ அந்த 500 மெயின் நியூமெரிக்கல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணோம், போட்டு சால்வ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். பிசிக்ஸ் ரிவார்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிளஸ் அக்யூரசி, நாட் பிளைண்ட் பிராக்டிஸ். ரைட்டா? இது ரொம்ப முக்கியம். அக்யூரசி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிளைண்ட் பிராக்டிஸ்லாம் வேலைக்கு ஆகாது.
ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 61% ஆஃப் பிசிக்ஸ் வந்து மார்க்ஸை வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துருது. இதுல ஃபோக்கஸ் வேர் மார்க்ஸ் ஆக்சுவலி கம் ஃப்ரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் கிட்டத்தட்ட 32 36 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். அதுலயும் எஸ்பெஷலி கைனமேட்டிக்ஸ், என்எல்எம், ஒர்க் பவர் எனர்ஜி இதெல்லாம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஈஸியா அழகா மெக்கானிக்ஸ் பார்ட்ல நம்ம மார்க்கை தட்டிடலாம். தென் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் கலெக்டர் எலக்ட்ரிசிட்டி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 24ல இருந்து 5 கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டன்ஸ், எலக்ட்ரிசிட்டி இது எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். மேக்னடிசம் அண்ட் இஎம்ஐல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 12ல இருந்து 12 மார்க் அடிச்சு தூக்கிடலாம். தென் ஹீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா 12ல இருந்து 16 எஸ்பெஷலி தெர்மோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ், தெர்மோ டைனமிக்ஸ், கேடிஜி எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணினோம் அப்படின்னா 12ல இருந்து 16 மார்க்கை தட்டிடலாம். அதுக்கு அடுத்தது இருக்கபடி வேவ்ஸ் அண்ட் ஆப்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். 8ல இருந்து 12 மார்க் வருது. ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ், எஸ்ஹெச்எம், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ப்ராப்பரா பக்காவா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இதுல மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் பார்ட். மெக்கானிக்ஸ் ரொம்ப தரவா இருந்ததுன்னா மார்க் நிறைய கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாஸ்டர் தி 6 சாப்டர்ஸ், இந்த 6 சாப்டர்ஸை நீங்க தரவு பண்ணிட்டீங்கனாலே போறோம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 61% நம்ம வந்து எடுத்துருவோம். 100ல இருந்து 130 மார்க் வரைக்கும் நம்மளுக்கு இதுல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எவ்ரிதிங் பிகம்ஸ் ஏ போனஸ், மற்றதெல்லாம் அடிஷனல் தான். அப்போ இதை பாருங்க, இப்போ நான் சொன்ன இந்த 6 சாப்டரையும் பக்காவா பண்ணி ரெடி பண்ணி வச்சிடுறோம். ஃபவுண்டேஷன் கான்செப்ட் பிளஸ் டெரிவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுவுமே கான்செப்டே புரியாம நீங்க பாட்டுன்னு இதை படிச்சுட்டே இருக்கீங்க, டெரிவேஷனே புரியாம இருக்கு அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே நவுத்த முடியாது. ரைட்டா? அப்ப நம்ம ஃபேஸ் 1ல என்ன பண்ணணும், கரெக்டா கான்செப்ட்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வரக்கூடிய ஒரு 31 நாள் கரெக்டா என்ன பண்ணணும், எவ்வளவு டைம் போடணும், 2ல இருந்து 3 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் பிசிக்ஸ்க்காக நம்ம டெடிகேட்டடா போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டார்கெட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து 70% அக்யூரசி வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். வாட் டு டூ அப்படின்றப்ப நீட்ல இருக்கக்கூடிய என்சிஆர்டியை என்ன பண்ணணும், கான்செப்ட்ஸ் பிளஸ் டெரிவேஷனை தெளிவா படிச்சு வச்சுக்கணும். பில்ட் எ டெரிவேஷன் நோட் புக், ஒரு நோட் புக்கை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். டெரிவேஷனுக்கான ஒரு நோட் புக்கை நம்ம கையில வச்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஒய் ஃபார்முலாஸ் ஒர்க்ஸ், ஃபார்முலாஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஃபார்முலாஸ்லாம் எழுதி எழுதி வீட்டில் பார்க்குறப்ப அப்படி கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கணும்ன்றாங்களே, அந்த மாதிரி ஃபிங்கர் டிப்ஸ்லாம் வைக்கிறதுக்கு உங்களால் முடியல அப்படின்னாலும் ஃபார்முலாஸாக அங்கங்கே எழுதி 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 போட்டு வீட்டில் உள்ள போகிறப்ப, வரப்போ, பல்லு வளர்க்குறப்ப, குளிக்கிறப்ப, சாப்பிட்றப்ப அந்த இடத்துல எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்ததுனால மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ரைட்டா? அதனால அந்த ஸ்டெப் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா வி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்டு பிளஸ் 2as அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபார்முலாஸ் வந்து சொல்ற டக்கு 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 அப்படி பண்ற மாதிரி பண்ணிடுவோம். யூ ஷுட் பி ஏபிள் டு டிரைவ் இட் இன் எக்ஸாம்ல என்ன பண்ணும், டிரைவ் பண்றதுக்கெல்லாம் கத்து வச்சுக்கிட்டு இருக்கணும். ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஈக்குவல் டு மெமரைசேஷன். ரைட்? ஃபேஸ் 1 கோர் பிராக்டிஸ் சிஸ்டம். இதுல என்ன பண்ண போறோம், டெய்லி நியூமெரிக்கல்ஸ் ரொட்டீன் தட் ஆக்சுவலி ஒர்க்ஸ். 80ல இருந்து 100 நியூமெரிக்கல் பெர் டே நீங்க ஒர்க் பண்ணியே ஆகணும். இதுக்கு டைம் வச்சுக்கணும், டைம் பவுண்ட் வச்சுக்கணும். சில பேர் 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஒரு கொஸ்டினை உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் யூ ஹேவ் டு செட் 3 மினிட்ஸ் பெர் கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 3 நிமிஷம் தான் நீங்க செட் பண்ணி ஒர்க் பண்ணணும். நீங்க பாட்டுக்கு 1 ஹவர் உட்காந்துட்டு போட்டு 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 வரல 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 போட்டு போட்டு வரல அந்த கதெல்லாம் வச்சுக்கூடாது. 3 மினிட்ஸ் டாபிக் வைஸ் வந்து நீங்க கொஸ்டின்ஸை வந்து பண்ணணும். ரேண்டமா எடுத்துட்டு எதை பண்ணக்கூடாது, ஒவ்வொரு டாபிக்கும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். தென் ஸ்டாப் இஃப் ஸ்டக், மூவ் ஆன். ஒரு கொஸ்டின் போடுறீங்க, வரலையா, 3 நிமிஷம் ட்ரை பண்றீங்க, வரலையா, விடு, அடுத்தது அப்படின்ற மாதிரி போகணும். வச்சுக்கிட்டு அதுவே ½ ஹவர் இழுத்துட்டு இருந்தா நம்மளுடைய டைம் வேஸ்ட். தென் வந்து எரர் ட்ராக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எரர் எங்கெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிசிக்ஸ்ல கான்செப்ட்ஸ்ல எரர் பண்ணுவோம், ஃபார்முலால கன்ஃபியூஷன் வரும், தென் வந்து கால்குலேஷன் மிஸ்டேக் இருக்கும். இந்த 3 ஏரியாவையும் எங்கன்றதை அட்ரஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணும், ரெக்டிஃபை பண்ணிடணும். ரெக்டிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. எதுக்கு, ஸ்பீடு பிளஸ் வந்து பேஸ் அக்யூரசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். ரைட்டா? ஃபேஸ் 1. ஃபேஸ் 2ல பாத்தீங்கன்னா ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். ஹை வெயிட்டேஜ் சாப்டர் பிளஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை மாஸ்டர் பண்ணணும். அப்பதான் பேட்டர்ன் பிடிக்க முடியும். ரைட்டா? இதுல கிட்டத்தட்ட நம்ம 28 நாள் ஒர்க் பண்ண போறோம். 28 நாள்ல 3ல இருந்து 4 ஹவர் நம்ம என்ன பண்றோம், ஒர்க் பண்றோம். ஒர்க் பண்ணி 75ல இருந்து 80% அக்யூரேசி நோக்கி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறோம். வாட் சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்லி ROA கொடுக்கக்கூடிய சாப்டர்ஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம்ல. எந்த சாப்டர்ஸ்லாம் ஹை வெயிட்டேஜ் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 120 110ல இருந்து 130 மார்க் வரைக்கும் வரும் அப்படின்றத பார்த்தாலும் அந்த சாப்டர்ஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ணும். டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம போட்டே பார்க்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, பேட்டர்ன் தான் முக்கியம். பேட்டர்னை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அழகா நீங்க வந்து மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். பேட்டர்ன்
ரெகக்னிஷன் பிகின்ஸ். நீங்க பிவிஐ கோர்ஸ் நீங்க போடுறப்ப பேட்டர்ன் வந்து பிடிச்சிருவீங்க. நீங்க ஒவ்வொரு கான்செப்ட்ஸ்லயும் எந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து வருது, எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கறான் அப்படின்ற மாதிரி நீங்க பிடிச்சிருவீங்க. எக்ஸ்பெக்டட் growth அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த 28 நாள்ல ஃபர்ஸ்ட் வீக் நம்ம மூவ் பண்ற 50% ஃபோக்கஸ்ட் ஆகுது. செகண்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 65% வரைக்கும் நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தேர்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா 75% இம்ப்ரூவ்மெண்ட். தென் ஃபோர்த் வீக்ல கிட்டத்தட்ட 80% வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்யூரசியை பிடிச்சிருவோம். 80% கிட்ட நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருவோம். ஏன்னா இந்த விஷயங்கள் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஹை வெயிட்டேஜ் சாப்டர் ப்ரிப்பேர் பண்ணணும் செகண்ட் ஃபேஸ்ல. தென் வந்து பிராக்டிஸ் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ். தென் பேட்டர்ன் ரெகக்னிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். தென் மார்க் டெஸ்ட் பிளஸ் எரர் எலிமினேஷன். இது ஃபேஸ் 3. ஃபேஸ் 3ல மார்க் டெஸ்ட் எரரை வந்து எப்படி எலிமினேட் பண்றது கத்துக்கணும். ரைட்டா? இதுல 31 நாள் நம்ம ஒர்க் பண்ணணும். 2ல இருந்து 3 ஹவர் பண்றோம். இதுல ஆல்மோஸ்ட் டார்கெட் அக்யூரசி வந்து பாத்தீங்கன்னா நம்மள என்ன 85ல 90% டார்கெட் அக்யூரசி வரும். மார்க் டெஸ்ட் டோன்ட் இன்க்ரீஸ் மார்க். மார்க் டெஸ்ட் எழுதுறதுனால உங்களுடைய மார்க் இன்க்ரீஸ் ஆகாது. ஆனா என்ன ஆகுது? மார்க் அனலைசிஸ் டஸ். அதான் சொல்றல, எரர் கரெக்ஷன். நீங்க ஒரு தப்பு பண்றீங்க, அந்த தப்பு என்ன பண்றோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணாதான் நமக்கு என்ன ஆகும்? மார்க்ஸ் வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட்ல அதை திருப்பி பண்ணாம இருந்தாதான் நம்ம மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். காமன் பிசிக்ஸ் எரர்ஸ் எங்கெல்லாம் வரும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் வரும். தென் வந்து பாத்தீங்கன்னா ராங் ஃபார்முலாஸ் வேற மாத்தி போட்டுருவேன். இது நினைச்சுன்னா அதை போட்டுருவேன். இந்த மாதிரி எல்லாம் நம்ம கன்ஃபியூஷன்ல நம்ம வச்சுட்டு இருப்போம். தென் சைனை மாத்தி போட்டுருவோம். சில இடத்துல சைன்ஸ் அண்ட் யூனிட் எரர்ஸ் வரும். செகண்ட் போடுறதுல இடத்துல அந்த மாதிரி எல்லாம் சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ஷன்ல நம்ம மாத்தி போட்டுருவோம். தென் டைம் மிஸ் மேனேஜ்மெண்ட். ஒரே கொஸ்டின்ல உட்காந்து டைமை விட்டுடுவோம். ரைட்டா? அதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? அந்த பேஸ்ல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபோர்த் பேஸ் வரப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? ஃபைனல் ப்ரிசிஷன் அண்ட் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி. லாஸ்ட் எவ்வளவு நாள் இருக்கு? லாஸ்ட் 16 டேஸ் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம கிட்டத்தட்ட கோல் 90% பர்ஃபெக்ட் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நோ நியூ டாபிக்ஸை பார்க்க கூடாதுப்பா இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 16 நாள்ல. தென் நோ நியூ ஷார்ட்கட்ஸ். புதுசு விஷயங்களையும் நம்ம அந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 60 டேஸ்க்கு நோ நியூ ஷார்ட்கட்ஸ். ஒன்லி ரிஃபைன்மெண்ட் தான். எங்கெல்லாம் நான் வந்து மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, எங்கெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிக்கணும், அதை மட்டும் தான் நம்ம வந்து பண்ணோம் ஷைன் பண்ணோம். இப்போ மேக்கப் போட்டோம், எங்கெல்லாம் விட்டு போயிருக்கு திட்டா அப்படின்னு முகத்திற்கு போடுறோம்னா இப்படி வைக்கிறோமா, அப்புறம் பொட்டு வைக்கிறது, அந்த மாதிரி வேலைகளை தான் நம்ம செய்யற மாதிரி இந்த ஒர்க்கை தான் நம்ம என்ன பண்ணோம் லாஸ்ட் இது 60 டேஸ்ல பண்ணோம். எக்ஸாம்பிளாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அட்டெம்ப்ட் ஒன்லி இஃப் 50% வந்து கான்ஃபிடன்ட். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் வருது, 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். 2 ஆப்ஷன்ல இதுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு டைலமா இருக்குன்னா அடிங்க. ரைட்டா? பிளாங்க் பண்ணா நீங்க ஆன்சர் பண்ணலன்னா நம்மளுக்கு வந்து சேஃப் ஸ்கோர். ரைட்டா? எந்த ஸ்கோருமே வந்து மைனஸ் ஆக போறது இல்லை. இதே தப்பு பண்ணிட்டேன்னா ஒரு மார்க் போயிடும். அதனால பார்த்து நம்ம ஒவ்வொரு மார்க்குமே கவுண்ட். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணா ஒரு மார்க் மைனஸ் போயிடுச்சு அப்படின்னா வாங்கினதுல 1000க்கு மேற்பட்ட ரேங்க் கீழே போயிடுவோம். ஒவ்வொரு மார்க்குமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கெட் த ரேங்க். ரைட்டா? அதுல ஒரு கொஸ்டின் தப்பா போயிடுச்சு அப்படின்னா 5 மார்க் தும்பக்கா, ஒரு மார்க் வாங்குறதுல போயிடும். அப்படின்றப்ப கிட்டத்தட்ட 1000 கணக்கில் இறங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கேர்ஃபுல்லா விளையாட வேண்டிய ஒரு விஷயம். ஸ்மார்ட் அட்டெம்ப்ட்ஸ் பீட் ரிஸ்கி கெஸஸ் இன் பிசிக்ஸ். ரைட்டா? அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஃபைனல் மார்க்ஸ் பிரேக் டவுன் அண்ட் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டிஃபிகல்ட்டி வைஸ் ஸ்ட்ராட்டஜி ஈஸி, மீடியம், ஹார்டு இப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரேக் பண்ணோம்னா ஈஸி வந்து 25%, மினிமம் 50%, ஹார்டு வந்து 25% வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தவிர ஹார்டை போட்டு நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்க பயப்படவே தேவையில்லை. ஹார்டை நம்ம விட்டா கூட 75% மார்க் வச்சா கூட நம்ம போட்ட நம்ம டார்கெட் 140 160 மார்க்ஸ் அடிச்சு தூக்கிடலாம். ரிசல்ட் பிசிக்ஸ் ஸ்கோர் 150 170 180 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுக்கு 140 160 வந்தா கூட போதும். 140னா ஒரு 35 கொஸ்டின், 160னா ஒரு 40 கொஸ்டின், 5 கொஸ்டின் எனக்கு தெரியவே தெரியாது நம்ம விட்டா கூட நம்மளால தாராளமா நம்ம சேஃப் ஸ்கோர் 650 பிசிக்ஸ் மார்க்ஸை அப்படி டேப் பண்ணி அடிச்சு தூள் கலப்பி எடுத்துட்டு வந்து அலோன் கேன் லிஃப்ட் யுவர் நீட் ரேங்க் பை thousands. பிசிக்ஸ் யார் நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் சீட் கன்ஃபார்ம்டு. பிசிக்ஸ் மாஸ்டர் இஸ் ஈக்குவல் டு கன்ஃபார்ம் எக்ஸாம் பிளஸ் கண்ட்ரோல்டு கான்ஃபிடன்ஸ். ரைட்டா? அதனால இதை பார்த்துக்குங்க. இதெல்லாம் எப்படி பண்றது எது பண்றதுன்னு எதுவுமே தெரியல சார், எங்களுக்கு 650 எடுக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா இப்ப இது வரைக்கும் எதுவுமே நம்ம வந்து ரெடியா ஆகல. இந்த இதுல நீங்க சொல்ற மாதிரி அடுத்த 4 பேச நானா உட்காந்து பர்ஃபெக்டா வீட்டுல உட்காந்துலாம் இதெல்லாம் பண்றதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஆனா எனக்கு கவர்மெண்ட் சீட்டு எடுத்தே ஆகணும். இந்த வருஷம் முடியலன்னா கூட பரவாயில்ல, அடுத்த வருஷம் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு நான் எடுத்தே ஆகணும்னு நினைக்கிறீங்களா? RGRல 2027 ஸ்பெஷல் பேட்ச் ஒன்று போடுறோம். அது ரிப்பீட்டர் இருந்தாலும் சரி, டிராப்பர் இருந்தாலும் சரி, இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். 11th 12th படிச்சேன் சார், 11th நல்லா படிச்சேன், 12th வரப்போ போர்டு எக்ஸாம்ல விட்டேன்,
டுவெல்த்துக்கு வந்து இப்பதான் சேர்ந்தேன், 11th படிக்கல, இதெல்லாம் இருந்தா நம்மளால கவர்மெண்ட் சீட்லாம் அடிக்கிறதுலாம் சாத்தியம் இல்லை. ரைட்டா? இதுவே வந்து கிராஷ் கோர்ஸ் நான் போயிட்டேன் சார், அடிச்சு தூள் கலப்பி நான் எடுத்துருவேனா, அதெல்லாம் 10,000க்கு ஒரு ஆளு, ரைட்டா, அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன வாங்குவான், கவர்மெண்ட் சீட் வாங்குவான் கிராஷ் கோர்ஸ்ல. மற்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே 11th 12th பண்ணி பர்ஃபெக்டா இருந்து ரிப்பீட்டர்ஸ்ல அழகா பண்ணி அந்த லாஸ்ட் மாசம் வந்து கிராஷ்ல அட்டன் பண்றான், அவன்லாம் ஓரளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசா நான் இதுமே இருக்கேன் எதுவுமே பார்க்கல அப்படின்னா சான்ஸே இல்லை. அதனால 2027 ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல ஆர்ஜிஆர் அண்ணா நகர்ல ரெசிடென்ஷியல் கேம்பஸ்ல 20 பேருக்கு கவர்மெண்ட் கோட்டா வாங்குறதுக்கு நாங்க ஸ்பெஷல் ட்ரைனிங் தரோம். சொல்லி கொடுக்குறது ஒரு டீச்சர், பிராக்டிஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு டீச்சர், டவுட் கிளியர் பண்றதுக்கு ஒரு டீச்சர். அப்போ 4 சப்ஜெக்ட்டுக்கு 4 3 12 டீச்சர் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒர்க் பண்ண போறாங்க. மென்டர்ஸ் வந்து தனித்தனியா உங்களுக்கு வருவாங்க. எம்எம்சில இருந்து ஸ்டான்லில இருந்து உங்களுக்கு மென்டர்ஸ் வந்து கூட இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. அது இல்லாம கிளாஸ் மென்டர்ஸ் வேற இருப்பாங்க. கிட்டத்தட்ட 20 ஸ்டூடெண்ட்டுக்கு 20 பேர் இண்டிவிஜுவலா ஃபோக்கஸ் பண்ணி கவர்மெண்ட் கோட்டா வாங்க வைக்கிறதுக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம். நீங்க 2027 ரெடியா இருந்தீங்கன்னா 20ல ஓடுதுன்னா இமிடியேட்டா 869518 86953 கால் பண்றது மட்டும் இல்ல, பேமெண்ட்டை பண்ணி முடிச்சிடணும். அப்பதான் +2 எக்ஸாம் முடிச்சதுமே இமிடியேட்டா 12 மாசம் கரெக்டா ஒரு 365 டேஸ் அரவுண்ட் த கிளாக் வில் ஒர்க். மார்னிங் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா நைட்டு 11 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது, பிராக்டிஸ் பண்ண வைக்கிறது, டவுட் கிளியர் பண்றது, இந்த மாதிரி த்ரூ அவுட் இயர் நம்ம ஒர்க் பண்ணீங்கன்னா தாராளமா இந்த 650 மார்க்ஸ் அடிச்சிடலாம். ஈஸியா கவர்மெண்ட் கோட்டா சீட்டை தட்டிடலாம். ரைட்டா? ஜாயின் பண்ணணும்னு ஆசையா இருக்குல்ல சார், கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் சார் அப்படின்னா 9176552121 இந்த நம்பர்ல என்கிட்ட கால் பண்ணி பேசுங்க. தெளிவா இருக்கு சார், ஜாயின் பண்ணிடுறேன் சார், பிடிச்சிங்க சார், எங்க டீட்டெயில்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதுல உங்களுடைய பக்காவா டேட்டா கொடுத்துருங்க. உங்க பேரு, அப்பா பேரு, எந்த ஊரு, என்ன படிச்சீங்க, 10th மார்க் என்ன, 12th எக்ஸ்பெக்டட் மார்க் என்ன, எதனா ட்ரைனிங் போயிருக்கீங்களா இல்லையா, உங்களுக்கு இந்த 4 சப்ஜெக்ட்ல எந்த சப்ஜெக்ட் ஈஸியா இருக்கு, எல்லா டீட்டெயிலும் போட்டு சார் இதுதான் என்னுடைய கான்டாக்ட் நம்பர், எங்க அப்பாவோட நம்பர், இதுதான் எங்களுடைய இமெயில் ஐடி, எந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொன்னீங்கன்னா இமிடியேட்டா பேமெண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னீங்கன்னா தாராளமா அந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிடுங்க. எவ்வளவு பேமெண்ட் அப்படின்றத கேட்கணும்னா கால் பண்ணி கேட்டுக்குங்க. 8695186953 கால் பண்ணுங்க. என்கிட்ட பேசணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9176552121 இந்த நம்பர்ல எப்ப வேணாலும் நீங்க கால் பண்ணி என்கிட்ட நீங்க பேசி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். பட் 20 சீட்டுன்றதுனால இமிடியேட்டா ஃபில்அப் ஆயிடும். ஏன்னா டெடிகேட்டடா யாருமே தமிழ்நாட்டுல ஒருத்தர் கூட நீ வாப்பா நான் கவர்மெண்ட் சீட் வாங்க வச்சு கொடுக்குறேன்னு எந்த இன்ஸ்டியூட்டுமே சொல்லல. பட் ஒன்லி இன்ஸ்டிடியூஷன் இன் தமிழ்நாடு we are giving the guarantee to focus and get government quota seat அப்படின்னா தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கக்கூடிய ஆர்ஜிஆர் அகாடமி தான். ரைட்டா? நீங்க இந்தியால கூட எங்க வேணாலும் செக் பண்ணி பாருங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது இந்த மாதிரி சொன்னா கூட சொல்லுவாங்க, ஆனா நீ கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்கலன்னா நீ கட்டுற ஃபீஸை நான் உனக்கு திருப்பி கொடுக்குறப்பா, நான் 12 மாசம் எங்க டீச்சர் எல்லாம் வச்சு நான் ஒர்க் பண்ணி எல்லாம் பண்றேன், இருந்தாலும் வரலன்னா உனக்கு நான் திருப்பி கொடுக்குறேன்னு நான் சொல்றேன் பாருங்க. அந்த மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க. nobody gives. யாருக்குமே அந்த கட்ஸ் கிடையாது. யாரா இருந்தா என்கிட்ட காட்டுங்க பார்க்கலாம். ஆர்ஜிஆர் இஸ் கமிட்டிங், கமிட் பண்றோம், நாங்க உங்களுக்கு எடுத்து தரோம், இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை 100% ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கொடுக்குறோம். யூஸ் பண்ணிக்கிடுங்க. பிசிக்ஸ்ல அழகா அழகா அப்படி தட்டி தூக்கலாங்க. அற்புதமான டீச்சர்ஸ் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டீச்சர் இருக்காங்க. தமிழ்ல சொல்லி கொடுக்க நல்லா டீச்சர் இருக்காங்க, நல்ல வந்து ஷார்ட் கட்ஸ் சொல்லி கொடுக்க நல்லா டீச்சர் இருக்காங்க, நியூமரிக்கல்ஸ் ஃபாஸ்டா சால்வ் பண்ணாலும் டீச்சர் இருக்காங்க. மேக் யூஸ் ஆஃப் திஸ் program. Right? Okay. Thank you. 2026 நீட் தேர்வு எழுதி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணணும்னு ஆசையா இருக்கா? அதுவும் நான் வந்து எனக்கு கவர்மெண்ட்லாம் வேணாம் சார், பிரைவேட் காலேஜஸ்லாம் கவர்மெண்ட் சீட்லாம் வேண்டாம், எனக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சா போதும், அது என்னவா இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருந்தாலும் பரவாயில்ல, டீம்டு யூனிவர்சிட்டி இருந்தாலும் பரவாயில்ல, அப்ராட்ல போய் நான் படிச்சாலும் பரவாயில்ல, ஆனா 2026ல நான் குவாலிஃபை பண்ணியே ஆகணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமி ரெடியா இருக்கோங்க. 35 நாள் கிளாஸ். இப்ப கரண்ட் +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் 35 நாள் ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் கழிச்சு ஆன்லைன்ல அட்டன் பண்ணீங்கன்னா வெறும் நாங்க வந்து என்ன பண்ண போறோம், ஒரே ஒரு சப்ஜெக்டா கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். அந்த சப்ஜெக்டை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலமா அதுல டெஸ்ட் கொடுத்து உங்களை வந்து கம்ப்ளீட்டா தரவு பண்ணி ஒவ்வொரு டாபிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் ஒரு கிளாரிட்டி கொடுத்து எக்ஸாம் எழுத வைக்க போறோம். உங்களை வந்து என்ன பண்ண போறோம், குவாலிஃபை பண்ண வைக்கிறோம். இந்த கேரண்டி நாங்க கொடுக்குறோம். உங்களுக்கு ஐடியா இருந்தா இமிடியேட்டா ஜாயின் பண்ணுங்க. எல்லாம் ஓகே தான், இமிடியேட்டா இருந்து ஜாயின் பண்ண படம் பிடிங்கிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு குவாலிஃபை ஆகலன்னா உங்களுக்கு 100% நீங்க கட்டக்கூடிய பணத்தை ரிட்டர்ன் பண்றோங்க. அப்புறம் என்ன, இதுல என்ன இருக்கு, டீல் ஓகேவா? டீலுக்கு ரெடியா? நான் உங்களை குவாலிஃபை பண்ண வைக்கிறேன், ஃபீஸ் கட்டுறீங்க. குவாலிஃபை பண்ண வைக்கலன்னா உங்க ஃபீஸை நான் திருப்பி கொடுக்குறேன். ஓகே, நான் ரெடி. நீங்க ரெடியா? கால் பண்ணுங்க 9176552121 இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் கம்ப்ளீட் டீடைல் கொடுங்க.